வெல்கம் டு கிச்சன் ராணி. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் வச்சுருக்கேன். ஆயில், உப்பு, சிக்கன் 1/2 கிலோ. பாருங்கள், நான் 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி, அரை கட்டு புதினா, கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 1.5 டம்ளர் பாசுமதி ரைஸ் எடுத்துக்கிறேங்க. இந்த டம்ளரில் தான் நான் எப்போவுமே அளப்பேன். இது ஒரு 1/4 கிலோ பிடிக்கிற டம்ளரு. அதில் நான் 1.5 டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிறேன். பாருங்கள், 1.5 டம்ளர் ரைஸ் எடுத்து நம்ம சாப்பாடு தாளிக்கும் போது ஊற வச்சா போதும். நான் ஊற வச்சுக்கிறேன் ரைஸை. ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஊற வச்சாலும் இந்த சாதம் குழஞ்சிரும் இந்த ரைஸு. அதனால் நான் சாப்பாடு தாளிக்கும் போது தான் எப்போவுமே ரைஸ் ஊற வைப்பேன். அதுக்கு நான் ஒரு நான்ஸ்டிக் கடாயை வச்சுட்டேங்க. அதுலேயே சாப்பாடு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். நான் ஒரு 150 கிராம் ஆயில் எடுத்துக்கிறேன். பாருங்கள், அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மசாலா பொருள்லாம் போட்டுக்கலாம். போட்டு அது நல்லா கொஞ்சம் பொரியட்டங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆனியனை போட்டுக்கலாம். பாருங்கள், இதுவே நம்மளுக்கு போதுமானது. பிரியாணி மசாலாலாம் எதுவுமே தேவையில்லை. நான் 3 பச்சை மிளகா நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். பச்சை மிளகா நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு 1/4 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பிரியாணிக்கு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி கூட இருந்தால் தான் பிரியாணி ரொம்ப ருசியாக இருக்கும், கொஞ்சம் ஜூஸியாக இருக்க மாதிரி இருக்கும் சாப்பாடு. அதனால் நான் ஒரு 1/4 கிலோ வெங்காயம் எடுத்துருக்கேன். எல்லாருமே அளவு என்ன சொல்லுவாங்கன்னா, 1 கிலோவுக்கு தான் 1/4 கிலோ வெங்காயம்னுவாங்க. இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோவுக்கும் கொஞ்சம் கம்மியான ரைஸ் தாங்க இதுக்கு. அதுக்கே நான் 1/4 கிலோ ஆனியன் எடுத்துருக்கேன். வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா சாப்பாடு ஜூஸியாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடைக்கலாம் செய்யாது, சாப்பாடு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வதக்கணும் வெங்காயத்தை. இந்த கலர் மாறின ப்ரௌன் கலர் வரணுங்க. அப்போ தான் அந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை முடிஞ்ச அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், நான் எந்த அளவுக்கு வதக்குறேன்னு சொல்லி. இந்த அளவுக்கு தான் வெங்காயத்தை வதக்கணும் பிரியாணிக்கு. இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ வெங்காயம் போட்டேன், வெங்காயமே கம்மியாகிடுச்சு. நான் 1/4 கிலோ தக்காளி எடுத்துருக்கேங்க. 1/4 கிலோ தக்காளியும் போட்டுக்கலாம் இதுலேயே. இது நான் மெலிசாக கட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். பெருசு பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்காக நான் மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். இது வதங்கிடும். இதை நல்லா வதக்கலாம். உங்களுக்கு சிக்கன் பிரியாணி பாய் வீட்டு பிரியாணி ஏன் டேஸ்ட்டாக இருக்குதுன்னா, அவங்க குவான்டிட்டி அதிகமாக செய்வாங்க, அதனால தான் ருசி கொடுக்கும். நம்மளும் அந்த மாதிரி அதிகமாக செஞ்சால் அந்த டேஸ்ட் நம்மளுக்கும் வந்துடும். பாருங்கள், நான் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இது நான்ஸ்டிக் கடாயின்றதுனால நான் கல் உப்பு போடல, சால்ட்டு போட்டுக்கிறேன். நீங்கள் வேறு எதனா பாத்திரத்தில் செய்தால் கல் உப்பு போட்டுக்குங்க. நல்லா வதங்கிடும். நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கினேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இது வெங்காயம் தக்காளியே முழுசாக தெரியக்கூடாதுங்க. தக்காளி கொஞ்சம் கூட நல்லா குழையணும். குழஞ்சா மட்டும்தான் அந்த பிரியாணி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், நான் எந்த அளவுக்கு வதக்குறேன்னு சொல்லி. ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கிறேன். மூடி வச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு நல்லா வதங்கிடும். பாருங்கள், முதலோடு இப்போ நல்லா வதங்கியிருக்கு. பாருங்கள், மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுடலாம் இதை. பாருங்கள், கொஞ்சம் கூட தக்காளி தெரியக்கூடாது, நல்லா குழையணும். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய போட்டால் பிரியாணி நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. ஆனால் அரைக்கும் போது பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் போடுங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இஞ்சி அதிகமாக போட்டிங்கன்னா அது லைட்டாக கசக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஒரு அரை கட்டு அளவு தான் புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். அது கூடயே நீங்கள் கட் பண்ணி போடுறதுனா போடுங்க. நான் எப்போவுமே முழுசாக தான் போடுவேன் புதினா கொத்தமல்லி. நான் பொடிசாலாம் கட் பண்ண மாட்டேன். இதிலே நல்லா வதங்கிடும். இந்த மாதிரி பிரியாணி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் இதே மாதிரியே கேட்பாங்க. அதுக்கு நான் ரெட் சில்லி பவுட்ரு மூலம் சேர்த்துக்கிறேன். இது கூட இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா மஞ்சத்தூள் சிக்கன்றதுனால அது கவுச்சி ஸ்மெல் போயிடும். அதனால் நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கினேன்.
உங்களுக்கு பிரியாணி மசாலா அப்படி சேர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து வீட்லேயே அரைச்சி சேருங்க. கடையில் வாங்கின பவுடர் போடாதீங்க. அது வந்து இந்த சாப்பாடோட டேஸ்ட்டை மாற்றி கொடுத்துரும். அதனால் பிரியாணி மசாலா வேணும்னா நீங்கள் வீட்லேயே கொஞ்சம் அரைச்சி அதில் போட்டு வேணால் கலந்துக்குங்க. நான் பிரியாணி மசாலா எதுவுமே போட மாட்டேன். அதுவே எனக்கு நல்ல சூப்பராக வரும் பிரியாணி. பாருங்கள், இது ஒரு 150 கிராம் தயிருங்க. ஒரு சின்ன கிண்ணத்தில் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். தயிர் நீங்கள் நிறைய ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் ஆகிடும் இந்த ரைஸு. அதனால் நான் எப்போவுமே பிரியாணிக்கு கொஞ்சம் தயிர் எக்ஸ்ட்ரா தாங்க சேர்ப்பேன். இதையும் போட்டு நல்லா வதக்கலாம். பாருங்கள், இதில் இன்னும் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா, எங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லானதுனால தண்ணி ஊற்றுறதுனால டெலிட் ஆகிடுச்சுங்க எங்களுக்கு. நான் 1.5 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன்ல, அதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி தான் வச்சேன் நான். ஆனால் அது வந்து டெலிட் ஆகிடுச்சு எங்களுக்கு காட்டில். பாருங்கள், நான் சிக்கன் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் இன்னும் 1/2 கிலோ கம்மியானது தான். ஆனால் சிக்கன் மட்டும் 1/2 கிலோ போட்டுக்கிறேன். சிக்கனை இது கூட போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதிலே நீங்கள் நல்லா வதக்குனீங்கன்னா அதிலே இந்த சாப்பாடு டம்ப் போகிறதுல இந்த கறி நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா வதக்கலாம் சிக்கனை. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இந்த பிரியாணி நல்லா டேஸ்ட் கொடுத்துருங்க. நம்மளுக்கு வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றது வந்து அந்தளவுக்கு உடம்புக்கு நல்லது கிடையாது. நீங்கள் வீட்லேயே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிரியாணி எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பிரியாணி. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அது நான் வந்து செல்லு வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஆனதுனால நான் தண்ணி ஊற்றுனதுலாம் டெலிட் ஆகிடுச்சுங்க. நான் 1.5 டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி தான் வச்சேன். பாருங்கள், இதை நம்ம நல்லா கலர் விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் டம் போட்டாலுமே சாப்பாடு ரெடி ஆகிடுங்க. தண்ணி மட்டும் தயவு செஞ்சு கரெக்டாக வைங்க. உங்களுக்கு பிரியாணி நல்லா சூப்பராக வரும். குக்கர்லலாம் வைக்கணும்னு அவசியமே இல்லை. குக்கரில் வச்சிங்கன்னா அந்த சாப்பாடு வந்து லப்பர் மாதிரி ஆகிடும். உங்களுக்கு பாத்திரம் தான் வந்து பெஸ்ட்டு. உங்களுக்கு கடாயோ இல்லை ஒரு சாதாரண டபராவோ எதுலேயோ வச்சு செய்யுங்க. பிரியாணி நல்லா சூப்பராக வரும். நான் ஒரு தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணி தோசைக்கல் மேலே இந்த கடாயை வச்சு 15 நிமிஷம் டம் போட்டேங்க. பாருங்கள், பிரியாணி எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதுலேயே நான் கொஞ்சம் ஃபுட் கலர் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், பாருங்கள் ரைஸ் ஏதோ ஒன்றோட ஒன்று ஒட்டலைங்க. அந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. நான் ஒன்றுக்கு ஒன்று கணக்கு வச்சு தான் 1.5 டம்ளர் ரைஸ்னால் 1.5 டம்ளர் தண்ணி தாங்க ஊற்றினேன். அவ்வளோதாங்க. அது மட்டும் தான் டெலிட் ஆகிடுச்சு, சாரிங்க. பாருங்கள், சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டலை. நல்லா சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும். பிரியாணி வந்து பாய்ங்களுக்கு தான் கிடையாதுங்க, நம்ம கூட நல்லா செய்யலாம். நம்ம தண்ணி தான் இதுக்கு மெயின் அளவே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.